நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ண பிள்ளை. வாசிப்பவர் கே. கிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். புரெவி புயல் இலங்கையில் இருந்து படிப்படியாக விலகிச் செல்கிறது. புயலின் விளைவால் வடக்கில் சிறியதொரு இடர் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தகவல். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க மாவட்ட செயலாளர்கள் நடவடிக்கை. இலங்கையில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,000 தாண்டியுள்ளது. ஈரானிய அணு விஞ்ஞானி படுகொலை செய்யப்பட்டமை குறித்து இலங்கை அரசாங்கம் கண்டனம். உலகச் செய்தியில் கோவிட் தடுப்பு மருந்து என்பது நல்ல செய்தி கப்பால் சிறந்த திருப்பு முனை என பிரிட்டன் மருத்துவர்கள் பாராட்டு. புரெவி புயல் இலங்கையின் நிலப்பரப்பில் இருந்து படிப்படியாக விலகிச் செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனினும் இதன் தாக்கங்கள் தொடர்ந்து நீடித்து அடைமழையுடன் கூடிய காலநிலை நீடிக்கலாம். இது தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என இடர்காப்பு முகாமைத்துவ நிலையம் கேட்டுள்ளது. இந்த நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலே தகவல் தருகையில், முப்படைகள், அரசு திணைக்களங்கள், பிராந்திய இடர்காப்பு நிலையங்கள் போன்றவற்றின் ஒருங்கிணைப்புடன் நேற்று இடர் நிலையை சமாளிக்க சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புயலின் தாக்கத்தால் வடக்கின் பல இடங்களில் மழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தணிப்பதற்கு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாகவும் திரு கொடிப்பிலி மேலும் குறிப்பிட்டார். தொழிலுக்காக கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடுவோரும் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். முப்படையினரும் போலீசாரும் ஒரு இடங்களில் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இடர்காப்பு முகாமைத்துவ நிலையத்தின் அவசர நடவடிக்கை பிரிவு தொடர்ந்து இயங்கி வருகிறது. இதனை அழைப்பதற்கு 117 என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கு சகல ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அரசாங்க அதிபர்கள் அடங்கலாக அனைத்து அதிகாரிகளையும் ஒன்றிணைத்து விசேட பொறிமுறை ஒன்று வகுக்கப்பட்டுள்ளதாக இடர்காப்பு முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். மீண்டும் அந்த அவசர இலக்கம் 117. புரெவி புயலை தொடர்ந்து வடக்கு கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிலைமைகள் பற்றி எமது செய்தியாளர்கள் தகவல் அறிவித்துள்ளார்கள். இந்த புயலினால் பாதிக்கப்பட்டு மன்னார் இடைத்தங்கல் நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சமைத்த உணவுகள் வழங்கப்படுவதாக மாவட்ட செயலாளர் நந்தினி ஸ்டான்லி டிமெல் தெரிவித்துள்ளார். சேத விவரங்களை மதிப்பீடு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் மன்னார் மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்தார். புரெவி புயலின் விளைவுகளால் யாழ்ப்பாணத்தில் 756 குடும்பங்களைச் சேர்ந்த 2,941 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது. 15 வீடுகள் முழுமையாகவும் 153 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இதுவரையில் 5 இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது. வவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலக பிரிவில் 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. 2 குடும்பங்களைச் சேர்ந்த 9 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் 68 குடும்பங்களைச் சேர்ந்த 211 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை வீசிய கடும் காற்றினால் வவுனியாவின் சில பகுதிகளில் மரங்கள் வேரோடு சரிந்து வீழ்ந்துள்ளன. இதன் காரணமாக சாந்தசோலை புளியங்குளம் நெடுங்கணி பிரதான வீதியின் ஊடான போக்குவரத்து சில மணி நேரங்கள் தாமதமடைந்திருந்தன. ஏனைய பாதிப்புகள் தொடர்பாக பிரதேச செயலகங்கள் ஊடாக தகவல்கள் சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் வவுனியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கிறது. புரெவி புயல் காரணமாக யாழ்ப்பாணம், திருகோணமலை, மன்னார், முல்லைத்தீவு மாவட்டங்களில் சிறிய அளவிலான இடர்நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய வேளையில் அமைச்சர் புள்ளி விவரங்களை வெளியிட்டார். மொத்தமாக 1009 குடும்பங்களைச் சேர்ந்த 4007 பேர் தற்காலிக நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 15 வீடுகள் முழுமையாகவும் 170 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க இடர்காப்பு முகாமைத்துவ நிலையம் நடவடிக்கை எடுத்துள்ளது என அமைச்சர் சமல் ராஜபக்ஷ மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ் பெண்களுக்கு மட்டும்.
இன்று காலை அளவில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட 878 பேர் இனம் காணப்பட்டுள்ளார்கள். ஆக கூடுதலாக கொழும்பில் 402 பேர் இனம் காணப்பட்டனர். கம்பகாவில் 188 பேரும் களுத்துறையில் 106 பேரும் இனம் காணப்பட்டதாக கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. இவர்களில் 98 பேர் அத்துலுகமையைச் சேர்ந்தவர்கள். நேற்றளவில் இலங்கையில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 25,409 இருந்தது. இவர்களில் 18,303 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பினார்கள். நேற்றளவில் மருத்துவ பராமரிப்பில் இருந்தோரின் மொத்த எண்ணிக்கை 6,982 இருந்தது. இன்று காலை அளவில் 487 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியிருந்தனர். நேற்றிரவு 2 கொரோனா மரணங்கள் பதிவானதால் கோவிட்-19 தொற்றில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை இன்று காலை அளவில் 124 அதிகரித்திருந்தது. வெளிநாடுகளில் இருந்த இளைஞர்கள் 335 பேர் இன்று காலை தாயகம் திரும்பியிருந்தார்கள். கட்டாரில் இருந்து 49 பேரும், ஜோர்தானில் இருந்து 284 பேரும், சீனாவில் இருந்து 2 பேரும் நாடு திரும்பினார்கள். ஒமான், இந்தியா ஆகிய நாடுகளில் இருந்தும் சிலர் நாடு திரும்பவிருந்ததாக கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான தேசிய மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. நேற்றைய தினம் 13,423 PCR பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. ஈரானிய அணு விஞ்ஞானி கலாநிதி மொஹசேன் ஃபக்ரிசாதேஹ் கொல்லப்பட்டதை இலங்கை அரசாங்கம் கண்டித்திருக்கிறது. இந்த படுகொலை அடங்கலாக மனித குலத்திற்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்படும் எந்த வடிவிலான பயங்கரவாத செயலையும் இலங்கை கண்டிப்பதாக வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. கலாநிதி மொஹசேன் ஃபக்ரிதிலாவ் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை வழிநடத்தக்கூடிய முக்கிய ஆளுமையாக திகழ்ந்தார். கடந்த வாரம் தெஹ்ரானின் கிழக்கு பகுதியில் அவரது காரின் மீது சரமாரியாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவர் உயிரிழந்தார். ராகம போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த சமயம் தப்பிச் சென்ற சிறை கைதி ஊர்கொடவத்த பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சிறைச்சாலை புலனாய்வு உத்தியோகத்தர்களும் சேர்ந்து நடத்திய சுற்றி வளைப்பில் சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டார். இவர் மகர சிறைச்சாலையில் நிகழ்ந்த அசம்பாவிதங்களின் போது காயமடைந்தவராவார். கடந்த சனிக்கிழமை இரவு ராகம சிறைச்சாலையில் கலக நிலை ஏற்பட்டது. இதன் விளைவாக 11 பேர் பலியானார்கள். கைதிகள் 106 பேரும், சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் 106 பேரும் காயமடைந்தார்கள். காலை வேளையிலேயே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் வாகனம் செலுத்தல, முழு தேசத்தையும் முன்னோக்கி இட்டு செல்ற ஒரு பயணம் இது. பெண்களுக்காக பிரத்யேக மோட்டார் வாகன காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். விபத்தின் போது கால் அண்ட் மூவ் வசதி, 24 மணித்தியாலமும் அனைத்து நிவாரண சேவை. ஒரு இடத்தில் இடம்பெறும் விபத்தின் போது தங்கப்பட செலவினத்தை செலுத்துதல். தொழில் புரியும் 3 மணித்தியாலங்களுக்குள் 75,000 ரூபாய் வரை இழப்பு. தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். இது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தானே? பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. வரவு செலவு திட்டத்தின் மீதான குழு நிலை விவாதம் தொடர்ந்து 10வது நாளாக இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்று வருகிறது. இந்த விவாதத்தில் இணைந்து கொண்டு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் மைத்திரிபால சிறிசேன சைபர் தாக்குதல்களை சமாளிக்கும் பொறிமுறை வகுக்கப்பட வேண்டும் என்றார். பாராளுமன்ற உறுப்பினர் சரத் போன்சேகா உரையாற்றுகையில் மாவீரர் தின கொண்டாட்டங்களுக்கு இடமளிக்க கூடாது என்றார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு அம்பாறை மாவட்டத்தில் கூடுதலான விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சில வர்த்தகர்கள் தற்போதைய இடர்நிலையை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கட்டுப்பாட்டு விலையை விடவும் கூடுதலான விலைகளில் பொருட்களை விற்பனை செய்து வருவதாக முறைப்பாடு கிடைத்துள்ளது. இத்தகைய வர்த்தகர்களை கண்டுபிடிக்க திடீர் சுற்று வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட புலனாய்வு உத்தியோகத்தர் KM ருஸ்லி தெரிவித்தார். உலகச் செய்திகள். புரெவி புயலின் தாக்கத்தை சமாளிக்க இந்தியா தயாராகிறது.
இந்த புயல் தமிழகத்திலும் கேரளாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இரு மாநில முதலமைச்சர்களோடும் தொலைபேசியில் கலந்துரையாடியிருக்கிறார். நிலைமையை சமாளிக்க மத்திய அரசாங்கம் சகல உதவிகளையும் வழங்கும் என அவர் உறுதியளித்துள்ளார். புரவி புயல் காரணமாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் கேரளாவின் 4 மாவட்டங்களிலும் அடைமழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவில் தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சபரிமலை யாத்திரை மீது கட்டுப்பாடு விதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. தமது அணுவாலைகள் மீது ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகள் மேற்கொள்ளும் கண்காணிப்பை நிறுத்த கோரும் சட்டம் ஒன்றை ஈரானின் பாதுகாவலர் சபை நிறைவேற்றியிருக்கிறது. தமது நாட்டின் மீதான தடைகள் நீக்கப்படாத பட்சத்தில் நிர்ணயிக்கப்பட்ட எல்லையை தாண்டி யுரேனிய உற்பத்தியை அதிகரிக்கும் யோசனையும் அதில் அடங்கும். வல்லரசு நாடுகள் ஒன்று கூடி உருவாக்கிய ஒப்பந்தத்தின் மூலம் யுரேனிய உற்பத்திக்கான எல்லை நிர்ணயிக்கப்பட்டது. தமது அணு விஞ்ஞானி ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை ஈரான் எடுத்திருக்கிறது. கோவிட்-19 பெருந்தொற்றுக்காக ஃபைசர் நிறுவனம் உருவாக்கிய மருந்து நல்ல செய்தி கப்பால் சிறந்த திருப்புமுனை என இங்கிலாந்து வைத்தியர் டாக்டர் முகமது காக்கி தெரிவித்துள்ளார். இந்த மருந்தின் காரணமாக மருத்துவர்கள் வழமை போல வேலைக்கு திரும்பலாம் என அவர் நம்பிக்கை வெளியிட்டார். ஃபைசர் நிறுவனமும் பயோஎன்டெக் நிறுவனமும் இணைந்து தடுப்பு மருந்தொன்றை உருவாக்கியிருந்தன. அந்த மருந்துக்கு ஐக்கிய ராஜ்யத்தில் அங்கீகாரம் கிடைத்துள்ளதால் அதனை அடுத்த வாரம் வழங்கக்கூடியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டன் சுகாதார சேவையின் உத்தியோகத்தர்கள் முதலில் தடுப்பு மருந்தை பெறுவார்கள். அபிவிருத்தி செய்திகள். அமைச்சுகள் மற்றும் திணைக்களங்கள் மூலம் 5 டிரில்லியன் ரூபாய்க்கும் மேலான பெறுமதியுடைய 289 வேலை திட்டங்கள் அமலாவதாக பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இந்த வேலை திட்டங்கள் உரிய நிதி ஒதுக்கீடு சார்ந்த செலவு மட்டங்களுக்குள் உரிய நேரத்தில் பூர்த்தியாவதும் முக்கியமானது என பிரதமர் கூறினார். இலங்கை வர்த்தக சம்மேளனத்தின் ஏற்பாட்டிலான 20வது பொருளாதார உச்சி மாநாட்டில் அவர் உரையாற்றினார். விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனம். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். இந்த சுற்றுத்தொடரின் 8 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. இவற்றின் அடிப்படையில் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி 6 புள்ளிகளுடன் முன்னணியில் உள்ளது. கொலம்போ கிங்ஸ், தம்புள்ள வைக்கிங்ஸ் ஆகிய அணிகள் தலா 4 புள்ளிகளை பெற்றுக் கொண்டன. ஓட்ட சராசரி அடிப்படையில் கொழும்பு கிங்ஸ் அணி 2ஆம் இடத்தில் உள்ளது. சுற்றுத்தொடரின் 9வது போட்டியில் கோல் கிளாடியேட்டர்ஸ், ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இன்று பிற்பகல் 3:30 ஆரம்பமாகும். 10வது போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இதில் தம்புள்ள வைக்கிங்ஸ் அணி, கண்டி டஸ்கஸ் ஆகிய அணிகள் விளையாடுகின்றன. சகல போட்டிகளும் ஹம்பாந்தோட்ட மஹிந்த ராஜபக்ஷ சர்வதேச மைதானத்தில் இடம்பெறுகின்றன. அடுத்து மேற்கிந்திய அணிகள் நியூசிலாந்து சுற்றுத்தொடர் பற்றிய விவரங்கள். நியூசிலாந்து அணிக்கும் மேற்கிந்திய அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி ஹாமில்டனில் இன்று ஆரம்பமானது. இதில் நியூசிலாந்து அணி முதலில் துடுப்படுத்தாடுகிறது. வர்த்தக செய்தி. இணையத்தின் மூலம் பொருட்களை விற்பனை செய்வதில் பிரசித்தி பெற்ற அமேசான் நிறுவனம் கம்பெனிகளுக்காக புதிய தயாரிப்பு ஒன்றை விநியோகிக்க தயாராகிறது. தமது பணியாளர்கள் முறையாக முகக்கவசம் அணிகிறார்களா, சமூக இடைவெளியை பேணுகிறார்களா என்பதை கண்டறிய வழிவகுக்கும் உபகரணத்தை விற்பனை செய்யப்போவதாக அமேசான் அறிவித்திருக்கிறது. கம்பெனிகளில் உள்ள பாதுகாப்பு கேமராக்களை கட்டுப்படுத்தும் பெட்டி ஒன்றில் சில மாற்றங்களை செய்வதன் மூலம் இது சாத்தியப்படக்கூடும் என BBC செய்தி வெளியிட்டிருக்கிறது. பொருளாதார செய்திகள். அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கூடிய விரைவில் நாட்டின் எல்லைகளை திறந்து சுற்றுலாத்துறையை ஆரம்பிப்பதில் ஜனாதிபதி காட்டும் அக்கறையை அந்த துறை சார்ந்த முக்கியஸ்தர்கள் வரவேற்றுள்ளனர். சர்வதேச சுற்றுலா பயணிகள் இலங்கை வரும் வகையில் கட்டுப்பாடுகளை தளர்த்துவது பற்றிய ஜனாதிபதியின் நம்பிக்கை காதில் கேட்கும் இனிய இசையாக ஒலிக்கிறது என அவர்கள் கூறுகிறார்கள். இலங்கை வர்த்தக சம்மேளனம் ஏற்பாடு செய்த இணையவழி பொருளாதார உச்சி மாநாட்டில் சுற்றுலாத்துறை முக்கியஸ்தர்கள் தமது கருத்தை கூறினார்கள். ஐயோ, என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய், அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3-wheel புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ்.
த்ரீவில் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. பொரிவி புயல் மன்னார் மற்றும் பூநகரி கரையோரங்களுக்கு அருகில் இருப்பதாகவும் இது இலங்கையில் இருந்து படிப்படியாக விலக்கிச் செல்வதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர்களாக இருக்கலாம் என்பதோடு இது மணிக்கு 90 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்பதும் திணைக்களம் விடுத்த சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கை இன்று நண்பகல் விடுக்கப்பட்டது. நீர்கொழும்பில் இருந்து பூநகரியில் இருந்தும் புத்தளம் வரையிலான கரையோரத்தில் 1 மீட்டர் வரையிலான அலைகள் எழுந்து கடல் நீர் நிலத்தில் உட்புகக்கூடிய சாத்தியம் உள்ளது என திணைக்களம் கூறுகிறது. தற்போதைய காலநிலையின் காரணமாக நாட்டின் வடக்கு, வடமேல், மேல், வடகிழக்கு கரையோரங்களுக்கு அப்பால் கடல் கொந்தளிப்பானதாக இருக்கும். சில சமயங்களில் கடும் கொந்தளிப்பும் ஏற்படலாம். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்பிலும் கொந்தளிப்பான நிலை ஏற்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொரிவி புயல் இலங்கையில் இருந்து படிப்படியாக விலகிச் செல்கிறது. புயலின் விளைவால் வடக்கில் சிறியதொரு இடர் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தகவல். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க மாவட்ட செயலாளர்கள் நடவடிக்கை. இலங்கையில் கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,000 தாண்டியிருக்கிறது. ஈரானிய அணு விஞ்ஞானி படுகொலை செய்யப்பட்டமை குறித்து இலங்கை அரசாங்கம் கண்டனம். கோவிட் தடுப்பு மருந்து என்பது நல்ல செய்தி கப்பால் சிறந்த திருப்பு முனை என பிரிட்டன் மருத்துவர்கள் பாராட்டு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த பிரதான செய்திருக்கை இன்று மாலை 6 மணிக்கு.